திருவண்ணாமலை திருத்தடி பழமுகை சோலையிலே முருகா முருகா ஓ முருகா ஞானப் பழமது பெறுவதற்கு பழனி ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் வெட்ட வெளி பிரபஞ்சமே சிவசிவ. அனைத்து நல்வேறு சிவராத்திரி என்றால் என்ன தெரிந்து கொள்ளுங்கள். அணுவில் அணுவாய் ஆதி அந்தமாய் அனாதியாய் அகிலமும் அண்டமும் நாதமாய் இறப்பும் பிறப்பும் அழிவும் இல்லாதவர் சிவம். இந்த பிரபஞ்சமே சிவம். மகா சிவராத்திரி வருடத்தில் ஒரு முறை நிகழப்படும். அன்று இரவு எண்ணற்ற இறை சக்தி பிரபஞ்சத்திலிருந்து அலைவரிசை சக்திகள் பூமியில் விழப்படும். மற்றும் பித்ருக்கள் சாபம், மூதையாதியர்கள் சாபம், முன்னோர்கள் சாபம், ஜென்ம பாவ கர்ம வினைகள் அனைத்தும் சிறிது விலகி அவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கப்படும். சிவ ஆலயங்களுக்கும் மற்ற ஆலயங்களுக்கும் சென்று குலதெய்வத்தை நினைத்து உங்கள் உயிரை குருவாக ஏற்றுக்கொண்டு நம் உடம்பில் ஐம்புலன்களாக இருக்கக்கூடிய கண், காது, வாய், மூக்கு, மனம் அமைதியாக மனமற்று மௌனமாக தன்னை உணர்ந்து அன்றொரு இரவு அமர்ந்து உங்கள் மூக்கு துவாரத்தின் மேல் மனதால் கவனத்தை வைத்து வெளியில் சத்தம் வராமல் மனதுக்குள்ளேயே மந்திரத்தை சொல்ல வேண்டும். மந்திரம் ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. மனமும் நானல்ல, உடலும் நானல்ல, உணர்வும் நானல்ல, எல்லாம் வெட்டவெளி, எல்லாம் வெட்டவெளி. தியானித்து சிவத்தின் எண்ணற்ற இந்த இறை அருள் பெற்றுக் கொள்ளுங்கள். சிவராத்திரி இதை செய்து பாருங்கள். மிக அற்புதமாக செயல்படுத்தும். சிவசிவ சிவாய நம. ஜாலியா இருக்கு. மலை ஏறிட்டோம். பிரபஞ்சமே சிவசிவ. போலாமா? நம சிவைய. யாம் ஒன்றுமில்லை, எல்லாம் வெட்டவெளி பிரபஞ்சமே. வெட்டவெளி பிரபஞ்சத்தால் ஒவ்வொரு மனிதனும் பிறவா நிலை அடைய இறைவன் யாசகமாக போடப்பட்ட ஞான இடம் தான் இந்த இந்துநாத ஈஸ்வரர் சுவாமி லிங்கமாக அமர்ந்த இடம். இங்கு வெட்டவெளி பிரபஞ்சத்தால் வரக்கூடிய இறை சக்திகள் கிடைக்கக்கூடிய இடம், தன்னை உணரும் இடம், குருவின் அருள் பெற்ற இடம், தியானம் தவம் செய்வதற்கான இடம், காக்கும் கடவுளாக காவல் தெய்வம் காற்றாக இருக்கக்கூடிய இடம், குரு அறிய வழிகாட்டிய இடம், தியானத்தால் தவத்தால் சூட்சமமாக உணரக்கூடிய இடம். சிவசிவ. நேற்று இந்த வருஷம் அதிகம் பண்ணாம சரணம். யாம் ஒன்றுமில்லை, எல்லாம் வெட்டவெளி பிரபஞ்சமே துணை. சிவசிவ. ஓம் ஸ்ரீ ஆலயத்தில் 15/2/2026 மாசி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஓர் இரவு 1:30 மணி 2 மணிக்கு போய் உட்காந்துட்டோம்னா தான் பஸ் இல்லை. மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை 6 கால பூஜைகள் நடைபெற உள்ளன. இப்பூஜையின் என்னவென்றால் சிவராத்திரி அன்று சிவத்திற்கு மக்களால் அபிஷேகம் செய்யப்படும். மேலும் அன்று இரவு முழுவதும் வெட்டவெளி பிரபஞ்சத்தால் அன்னதானம் வழங்கப்படும். யாம் ஒன்றுமில்லை, எல்லாம் வெட்டவெளி பிரபஞ்சமே. இந்த குரூப்பில் இணைந்திருக்கும் உயிர்களுக்கும் இன்னும் ஆன்மீக குரூப்பில் இணைந்து இருக்கும் அனைத்து நல்வுயிர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிவனடியார்களுக்கும் சிவசிவ என சிந்தித்திருக்கும் சிவனடியார்களுக்கும் சிவ தொண்டர்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் சிவத்துடன் ஓர் இரவு மகா சிவராத்திரி ராத்திரியில் கலந்து கொண்டு
இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சிவத்தின் அருள் பெற்றுக்கொள்ளுங்கள். சிவ 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 சிவ. யாம் ஒன்றுமில்லை, எல்லாம் வெட்டவெளி பிரபஞ்சமே. ஓம் நம சிவாய. நாதகுருவே சரணம். தலைக்கெல்லாம் தெளிச்சுக்கிட்டீங்களா தண்ணி நீங்களே? தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. குருவின் பொற்கமல பாதங்கள் திருவடி சரணம் சரணம் சரணம். யாம் ஒன்றுமில்லை, எல்லாம் வெட்டவெளி பிரபஞ்சம். போற்றி போற்றி. இந்த குரூப்பில் இணைந்திருக்கும் அனைத்து நல்வுயிர்களுக்கும் வெட்டவெளி பிரபஞ்சமே துணை. சிவசிவ. அடுத்து திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். எட்டெழுத்திலே இனிய மந்திரம் கொண்டாய் பெருமாளே, எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் திருமாலே. கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே, காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாலே. பல ஆயிரம் ஆசைகள் உண்டு இவர் இதயங்கள் நினைப்பதற்கு. இந்த மனிதர்கள் தெய்வங்கள் இல்லை இங்கு நினைத்ததை முடிப்பதற்கு. போகின்ற மேகங்கள் எங்கே தூருமோ, யார் நெஞ்சம் யாரிடம் எங்கே சேருமோ. பல ஆயிரம் ஆசைகள் உண்டு இவர் இதயங்கள் நினைப்பதற்கு. இந்த மனிதர்கள் தெய்வங்கள் இல்லை இங்கு நினைத்ததை முடிப்பதற்கு. போகின்ற மேகங்கள் எங்கே தூருமோ, யார் நெஞ்சம் யாரிடம் எங்கே சேருமோ. சாமி இதில் தான் அம்பாள். போய் பார்த்துட்டு வரலாமா? ஆமாம் சாமி, வா பாப்பு. என்னானை என்பர்க்கு என்னப்பன் என்பர்க்கு என்பர்க்கு இன்னமுதே அண்ணானை அம்மானை பாடுகிறாய். பெற்றி பிறக்கரிய பெம்மான் பெருந்துரையான் குதிரையின் மேல் வந்து அருளி தன்னடையார். குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர்பு அற்பான் தொழுதழே. பற்றிய பாசத்தை பற்றரணம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுகின்றார் அம்மானாய். பற்றிய பேரானந்தம் பாடுகின்றார் அம்மானாய். பற்றிய பேரானந்தம் பாடுகின்றார் அம்மானாய். பற்றிய பேரானந்தம் கொடுங்க, ரெடி ஆயிக்குவாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க எலுமிச்சங்கனி கொடுத்துருங்க, திருநீர் கொடுங்க, நிறைய வைக்கிட்டு அங்கே வர்றவங்க டாக்டர் நர்ஸ் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்குவாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றது அப்படியே சாமி பார்த்தா சாமி திருநீர் வச்சவங்க அப்படியே கொஞ்சம் வர்றவங்களுக்கு வழி விடுங்க பகவானே. அங்க பேர் என்னங்க? சரி, நல்லா ஆண்டவனை பாருங்க. என்ன படிக்கணும்னு கேளுங்க, அவர் கட்டம் கேட்டுக்க சாமி. என்ன படிக்கணும்னாலும் அவர் கொடுப்பாரு. அவர் தான் பெரியவர். இங்க பாருங்க, பாருங்க குச்சி கொடுத்துருங்க. அதுக்கு
வாங்கிக்கோமா, கீழே விழுவாம நல்ல ஆண்டவன் எங்கே இருக்கிறார்? வெளிங்கிரி ஆண்டவர். எல்லாம் அவரை பார்த்து கேளுங்க, என்ன வேணுமோ கேளுங்க. இந்த தம்பி வரும்போது ஏசி பஸ்ஸில் தான் வந்தோம். கடைசி பஸ் ஏசி பஸ்ஸு தெரியுமா இல்லையா? தெரியாது. வரும்போது ஏசி பஸ் தான். நம்ம பேர் ரவுடிடா, கம்ன்றா. நம்ம பேர் எப்பேற்பட்ட ரவுடி தெரியுமா? வாங்க போகலாம். சாக்லேட் தான், ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டு விடுங்க. கை பிடிச்சி எடுத்துக்க, நிறைய எடுத்துக்க. தேன் மிட்டாயா? எடுத்துக்கோ. சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடு. அப்படியே இறங்கி போமா தங்கப்பிள்ள. உக்காந்து உட்காந்து போகிறா நீ. போகலாம். மேலே ஏறுறீங்களா கீழேயா? மேலே இருக்குதுண்ணா, 6வது மலை ஸ்டார்டிங்கில் ஊற்று இருக்குது, பிடிச்சிக்கலாம். குடிங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டீங்களா ஊற்று இருக்குது. இது 5 ஏறுறீங்க. இதே எடுத்து வச்சுக்கிறேன் மணி சார், வாய்ப்பே கிடையாது. அது கட் ஆயிடுண்டா. அதெல்லாம் வாடா போடான்னு கேட்டுருந்தா நானே சொல்றேன். மணி வச்சு எல்லாம் மணி வாச்சியா இருந்தேன் கிரிதான்ற போதுமா? பாருண்ணா லைனை கோவிலுக்கு போகிறதுரா.